வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். சென்னையில் தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர் மாநில சங்கம் சார்பாக 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி முதலமைச்சர் கவனத்தை ஈர்க்கும் வகையில் ஒருநாள் அடையாள உண்ணாவிரதம் சென்னை எழிலகம் வளாகத்தில் நடைபெற்றது. மாநில தலைவர் எஸ். முத்தையா, பொதுச் செயலாளர் ஆர். முருகன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் மாநில தலைமை நிலைய செயலாளர் எம். சேகர், மாநில துணை செயலாளர்கள் என். நாராயணன், எம். சீனிவாசன், ஷாஜகான், மாநில பொருளாளர் எஸ். திருப்பதி, துணைத் தலைவர் ஆர். தண்டபாணி உள்ளிட்ட மாநில, மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் மாநிலம் முழுவதிலுமிருந்து 3000க்கும் மேற்பட்ட கிராம உதவியாளர்கள் கலந்து கொண்டனர். மாநில பொதுச் செயலாளர் முருகன் அவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருப்பதாவது: கிராம உதவியாளர்களுக்கு டி பிரிவு வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் வழங்கப்பட வேண்டும். CBS திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். பணியின் பொழுது இறக்கும் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்க வேண்டும். கிராம உதவியாளர் பதவி, VAO மற்றும் OA பணியாளர்கள் பதவி உயர்வுக்கு 10 ஆண்டு பணிமூப்பு என்பதை 6 ஆண்டாக குறைத்து 20% ஒதுக்கீட்டை 50% என உயர்த்தி வழங்க வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரதம் நடைபெற்றது. கிராம உதவியாளர் சங்கம் ஆர். முருகன், மாநில பொதுச் செயலாளர். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கிராம உதவியாளர்களுக்கும் 4ஆம் நிலைக்கு இணையான டி கிரேடு வழங்க வேண்டும். புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை உடனே அமல்படுத்த வேண்டும். தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் இருந்த கிராமங்களுக்கு இதுநாள் வரை பணி வழங்கவில்லை. 33 அரசாணையை திருத்தம் செய்து கர்நாடகத்தில் உடனே பணி வழங்க வேண்டும். அடுத்தபடியாக அனைத்து கிராம உதவியாளர்களுக்கும் பதவி உயர்வு, கிராம நிர்வாக பதவி உயர்வு 10 ஆண்டு என்பதை 6 ஆண்டாக குறைத்து அனைத்து அலுவலக உதவியாளர்கள் 10% என்பதை 50% உயர்த்தி அனைத்து கிராம நிர்வாக பதவி வழங்க வேண்டும். அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து CBSE தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து CBSE படித்த தொகையை இதுநாள் வரைக்கும் வழங்கப்படவில்லை. உடனே அந்த CBSE படித்த தொகையை உடனே வழங்க வேண்டும். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விழுப்புரத்திலே தேர்தல் அறிவிக்கும் போது, நான் ஆட்சிக்கு வந்ததும் உடனே புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்துவேன் என்று சொன்னார். ஆனால் இதுவரைக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் செய்யவில்லை. தமிழக முதலமைச்சர் ஐயா டாக்டர் கலைஞர் அவர்கள் எங்களுக்கு கருணை பணி அரசு உரிமையில் மிக்க பாசம் கொண்டவர். ஆகையால் அரசு உரிமை என்று சொன்னால் உடனே அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவார். ஆனால் அவருடைய முதலமைச்சருடைய ஐயா மகன் மாண்புமிகு தமிழ் முதலமைச்சர் ஐயா அவர்கள், இப்போ உள்ள முதலமைச்சர்கள் இதுவரைக்கும் எங்களுக்கு இந்த கருணை பணியை வழங்கவில்லை. ஆகையால் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து 12,000 கிராம உதவியாளர்களும் இதை உடனே ஐயா அவர்கள் இதை செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தமிழக முதலமைச்சர் அவர்கள் உடனே கிராம சங்கத்தை கூட்டு அழைத்து பேச வேண்டும் என்பது இந்த நேரத்திலே கோரிக்கை விடுகிறேன். அடுத்தபடியாக அடுத்த கட்ட போராட்டம் தமிழ்நாட்டில் உள்ள மாநில செயற்குழு கூட்ட முடிவின்படி அரசு சங்கங்கள் அனைத்து சங்கங்களுடைய கூட்டமைப்பாக போராட்டம் வலுவடையும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். மாநில பொதுச் செயலாளர், தமிழ்நாடு கிராம உதவியாளர் சங்கம், மாநில மையம், திருச்சி.